அன்பார்ந்த தமிழ்நாட்டு இளைஞர்களே, பொதுமக்களே, உலகெங்கும் பறந்து விரிந்து வாழ்ந்து வரும் தாய் தமிழ் உறவுகளே, மக்களுக்காக போராடி இறப்பவரின் மரணம் மலையை விட கனமானது என்னும் வரிகளுக்கு இணங்க பிப்ரவரி 15 இந்த நாள் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் களமாடி வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய போராளி தோழர் சுபா முத்துக்குமார் அவர்களின் நினைவு நாள். தோழர் சுபா முத்துக்குமார் அவர்கள் 1980களின் துவக்கத்தில் சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழீழ விடுதலை போராட்டம் வீச்சாக எழுந்தபோது தமிழக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். 1980களில் மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளிலிருந்தும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் எழுச்சியின் விளைவாலும் தோழர் தமிழரசனும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார். அதன் தொடர்ச்சியாக தோழர் சுபா முத்துக்குமார் தமிழீழ போராட்ட களத்திற்கு 1990களில் ஈழம் சென்றார். அதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் திரும்பிய தோழர் சுபா முத்துக்குமார் தமிழீழ விடுதலை புலிகளின் படைக்கு தேவையான பொருட்களை கடல் வழியாக அனுப்பும் பணியில் மணமேல்குடி கடற்கரையில் கைது செய்யப்பட்டு தடா வழக்கில் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மீண்டும் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பிணையில் விடுதலையாகி தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருந்த வீரப்பனாரை தமிழ் தேச விடுதலை போராட்டத்திற்கான தளமாக மாற்றி அமைத்தார். அதன் காரணமாக 1999 ஆண்டு நவம்பர் மாதம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் உட்பட பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்பு 2001 ஆண்டு அவ்வழக்கிலிருந்து பிணையில் வெளிவந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பயணம் செய்து இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் தமிழ் தேசிய விடுதலை உணர்வை ஊட்டி ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கான இயக்கத்தை கட்டமைக்கும் முயற்சியில் இருந்த வேளையில் கர்நாடக காவல்துறையால் தோழர் சுபா முத்துக்குமாரும் தோழர் கொளத்தூர் மணி அவர்களும் கைது செய்யப்பட்டு கர்நாடக சிறையில் அடைக்கப்பட்டனர். பிறகு 5 ஆண்டுகள் கழித்து 2007 ஆண்டு பிணையில் வெளிவந்து தமிழ் தேசிய விடுதலைக்கான சனநாயக பாதையில் ஐயா பல நெடுமாறன் அவர்களோடு கரம் கோர்த்தார். 2009 ஆண்டு இறுதிக்கட்ட ஈழப்போரில் போராளிகளுக்கு தேவையான மருந்து பொருட்கள் அனுப்பி உதவி செய்தார். 2009 ஆண்டு மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு மதுரையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி நாம் தமிழர் கட்சி உருவாக்கத்திற்கு அடித்தளமிட்டார். 2010 ஆண்டு விடுதலை புலிகளுக்கு மருந்து பொருட்கள் அனுப்பிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு பிறகு பிணையில் வெளிவந்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுமைக்கும் சென்று கட்சியை வளர்த்தெடுத்தார். இந்நிலையில் கடந்த 2011 ஆண்டு பிப்ரவரி 15 இதே நாளில் புதுக்கோட்டை மண்ணில் வஞ்சகத்தால் படுகொலை செய்யப்பட்டார். தோழர் சுபா முத்துக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்நாளில் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள பல்வேறு மொழி தேசங்களின் குறிப்பாக தமிழ் தேசத்தின் ஒட்டுமொத்த உரிமைகளும் ஒன்றிய அரசால் பறிக்கப்படுகின்றன. இந்துத்துவ பாசிச பார்ப்பனியத்தின் மேலாதிக்க சிந்தனைகள் சனநாயக அமைப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஓர் ஒடுக்குமுறை கட்டமைப்பு தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்தியம் என்பது உழைக்கும் மக்களை நசுக்கி இந்துத்துவ பாசிச பார்ப்பனியத்தையும் சாதிய அடித்தளத்தையும் பன்னாட்டு பெரும் மூலதனத்தையும் இந்திய பெரும் மூலதனத்தையும் பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. இங்குள்ள இயற்கை வளங்கள் அனைத்தும் பாரதியத்தால் சூறையாடப்படுகின்றன.
இந்துத்துவ பாசிச பார்ப்பனிய சிந்தனைக்கு எதிரான சிந்தனை கொண்ட மொழி தேசங்களில் ஒன்றிய அரசின் கண்காணிகளாக இருக்கும் ஆளுநர்களை நியமித்து அம்மாநிலங்களை சீர்குலைப்பதும், ராமனை முன்னிறுத்தி இஸ்லாமிய சிறுபான்மையின மக்கள் மீதான தாக்குதலை தொடுப்பதுமான சனநாயக படுகொலைகளையும் கலவரங்களையும் நடத்தி இந்த நாட்டில் ஒரு பேரவலமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது பாசிச பார்ப்பனிய RSS வழியிலான பாஜக அரசு. இன்றைய சூழலில் தமிழ் தேசிய விடுதலையை கட்டமைப்பதற்கு தோழர் சுபா முத்துக்குமார் அவர்களின் வழியில் களமாடுவது மிக அவசியமானது. எனவே மேற்கண்ட காரணங்களுக்காக போராட மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் திரட்டவும், ஒத்த கருத்துடைய இயக்கங்களை ஒன்றிணைக்கவும் இந்த நாளில் சூளுரைப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் சுபா முத்துக்குமார் அவர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் சுபா முத்துக்குமார் அவர்களுக்கு வீர வணக்கம்.